குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நேற்று டேட்டில் டிஎன்பிசி வெளியிட்ட ஒரு அறிக்கையை பற்றி தான் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் குறித்து ப்ரீவியஸாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அதை பார்த்துருந்தோம். இதுவும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக தான். டிசம்பர் 2020 துறை தேர்வுகள் பாருங்கள். டிசம்பர் 2020க்கான துறை தேர்வுகள் ஆல்ரெடி நடைபெற்றது. அதற்கான முடிவுகள் வெளியிட்டப்பட்டது. இது வந்து எழுத்து தேர்வு தான். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எழுத்து தேர்வு நடைபெற்றது. இப்போ அதற்கான 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மொழி தேர்வுகளுக்கான வாய்மொழி தேர்வு அது வந்து கொரோனா காரணமாக தாமதமாக இருந்தது. இப்போது ஒரு சில மையங்கள் வெளியிட்டு ஒவ்வொரு எக்ஸாம் மையங்கள் சென்டர் வெளியிட்டு அதில் நடப்பதாக ஒரு அறிவிக்கை வந்திருக்குது. ஓகேவா? வாய்மொழி தேர்வுக்காக தான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்காக. அது குறித்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது டுடே நியூஸ் பேப்பரில். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி நேர்முக தேர்வு நாளை தொடக்கம். ஓகேவா? அதாவது இது இன்றைக்கி டேட்டில், இன்றைக்கி ஜூலை 6 இன்றைக்கி டேட்டில் வந்த நியூஸ் பேப்பர் அறிக்கை தான் இது. இப்போது மையங்களுடைய பத்திரிகை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நேர்முக தேர்வுக்காக தான் இது வந்து இந்த வாய்மொழி. ஆல்ரெடி வந்து எழுத்து தேர்வு வச்சு முடிச்சுட்டு அதுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து வாய்மொழி தேர்வுக்காக. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி முதல் கட்டமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் அவங்களுடைய எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி கூடிய விரைவில் நமக்கான நோட்டிஃபிகேஷனும் வருங்கிறது எதிர்பார்க்கப்படும். தேங்க்யூ.